Hello everyone, I welcome you for this new class and we are discussing Gupta dynasty, right? So Gupta dynasty la nama paathitirukkiradhu Chandragupta I patti paathom and we have introduced a few points with respect to Samudragupta I, right? So ivar he is also called as Napoleon of India by Vincent Smith, right? Now இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சான்ஸ்கிரிட் நிறைய ப்ரமோட் பண்றாரு, அதே மாதிரி வைஷ்ணவிசம் ரொம்ப ஃபாலோ பண்றாரு, ஆனா மற்ற ரிலீஜியன் மேல ரொம்ப டாலரண்டாவும் இருக்கிறாரு, ரைட்? நவ் லெட்ஸ் கண்டினியூ வித் சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தர் எப்படி அவருடைய எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதர்ன் பாலிசி, ரைட்? ஸோ சதர்ன் பாலிசிங்கிறது டவுன் சவுத், அதாவது சவுத் இந்தியா இருக்கு இல்லையா, தக்ஷின் வர்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சதர்ன் இருக்கக்கூடிய சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ரீஜியன்ஸை இவர் எப்படி இவருக்கு கீழே கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சவுத் இந்தியாவை மட்டும் அனெக்ஸ் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான பாலிசி அடாப்ட் பண்றாரு. இவர் எந்த கிங்டமும் போய் டெஸ்ட்ராய் பண்ணல, போய் கைப்பற்றல, ரைட்? இன்ஸ்டெட் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ரூலர்ஸ் கூட போர் தொடுக்கிறாரு, அவங்கள தோற்கடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய கிங்டம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டு இவருடைய சுப்ரீமசியை மட்டும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற சொல்றாரு. அதாவது உங்களுக்கு மேல நான் இருக்கேங்கிறது அந்த கிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். இதுதான் தக்ஷின் வர்தா, ரைட்? ஸோ தக்ஷின் வர்தால சவுத் இந்தியால சமுத்திரகுப்தர் ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய பாலிசி, ரைட்? Now நெக்ஸ்ட் நார்த்தன் பாலிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஆரியவர்தா, ரைட்? ஸோ இதுல என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கிங்ஸை டிஃபீட் பண்றாரு, அதே மாதிரி அந்த கிங்கே என்ன பண்றாரு அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு, ரைட்? ஹி இஸ் கில்லிங் த கிங், ரைட்? ஹி இஸ் டெஸ்ட்ராயிங் த கிங் ஆர் ரிமூவிங் த கிங். இது நார்தன் பாலிசி. நெக்ஸ்ட் இஸ் மற்ற ரீஜியன்ஸ்ல ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ரீஜியன்ஸ்ல இவர் ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய பாலிசி என்ன அப்படின்னா ட்ரைபல் பாலிசி, அதுக்கப்புறம் பார்டர் ஏரியா பாலிசி, ஐலாண்ட் பாலிசி, ரைட்? ஸோ இவருடைய மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே எங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. It was done by Harisena, who is the court poet of Samudragupta, right? Now we have discussed three policies, அதாவது two major policies, அதுக்கப்புறம் rest ஒரு three policies பார்த்திருக்கோம். southern policy which is also called as தக்ஷின் வர்தா, போர் தொடுக்கிறாரு, அங்க இருக்கிற ரூலரை டிஃபீட் பண்றாரு, தோற்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிங்டம் அவங்களுக்கே கொடுத்துட்டு இவருடைய சுப்ரீமசியை மட்டும் அவங்களை அக்னாலஜ் பண்ண சொல்றாரு. நார்தன் பாலிசி பொறுத்த வரைக்கும் இவர் போய் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிங்கே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. மற்ற பாலிசிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் பாலிசி, பார்டர் ஏரியா பாலிசி, அதுக்கப்புறம் ஐலாண்ட் பாலிசி, இது எல்லாமே நமக்கு அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவருடைய மிலிட்டரி பாலிசி பத்தி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தது தக்ஷின் பதா, ரைட்? ஸோ தக்ஷின் வர்தா, அதாவது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல, அதாவது 12 ஸ்டேட் சேர்ந்தது தான் அந்த தக்ஷின் பதாஸ். ஸோ இங்க என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்றாரு, அதுக்கப்புறம் அவங்களை லிபரேட் பண்ணிட்டு திருப்பி அந்த கிங்கே ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாரு, ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் ஆரியவர்தா. இதுல மொத்தம் 12 கிங்ஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ இவங்க எல்லாருமே ஹி கில்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஸ்டேட். இவங்க எல்லாத்தையுமே ஒரு சர்விட்யூட்ஸா மாத்திக்கிறாரு, அதாவது இவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் பீப்புள்ஸா இவர் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்டர் ஸ்டேட், ட்ரைபல் ரிபப்ளிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா டாக்ஸுமே அவங்க பே பண்ணணும், இவருடைய ஆர்டர் எல்லாம் அவங்க ஒபே பண்ணணும். அதே மாதிரி இவருக்கு அந்த கிங்குக்கு இருக்காரு இல்லையா சமுத்திரகுப்தருக்கு அவங்க மரியாதை செலுத்தணும். இது எல்லாமே ஃபாரஸ்ட் ஸ்டேட்டுக்கும் அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டேட், ட்ரைபல் ரிபப்ளிக்ஸ்க்கு இருந்தது. ஃபோர்த் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் தெய்வபுத்திர குஷானாஸ், ரைட்? ஸோ அது உங்க மட்டும் இல்லாம மற்ற ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த ஆட்கள் இவங்களுக்கு சமுத்திரகுப்தருக்கு சர்வீஸ் பண்றதுக்காக கொடுக்குறாங்க, ரைட்? there are 4 things. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 12 ஸ்டேட்ஸ் ஆஃப் தக்ஷின பதாஸ் கேப்சர் பண்றாரு, லிபரேட் பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்றாரு அப்படின்னா ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 8 கிங்ஸ் இருக்காங்க ஆரியவர்தா. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 8 கிங்ஸ்மே டெஸ்ட்ராய் பண்ணிடுறாரு. அண்ட் தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஸ்டேட். இந்த ஃபாரஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒரு சர்விட்யூட்ஸா மட்டும் அவங்க கம்மியாக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்டர் ஸ்டேட்ஸ், ட்ரைபல் ரிபப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஃபோர்த் ஸ்டேட் ஃபோர்த் ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா தெய்வபுத்திர குஷானாஸ், அதுக்கப்புறம் மற்ற ஐலாண்ட் ஸ்டேட்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பர்சன்ஸே சர்வீஸ்க்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க சமுத்திரகுப்தருக்கு. நெக்ஸ்ட் இஸ் அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் சமுத்திரகுப்தருடைய அருமை பெருமையெல்லாம் இதில் பேசியிருக்காங்க. இவர் எவ்வளோ தூரம் இன்டெலெக்சுவல் பர்சனாக இருந்தார், இவருடைய பொய்டிக் ஸ்கில் என்ன, இவரோட ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோ மியூசிக்ல இருந்தது, இது எல்லாமே நமக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் இந்த பில்லரில் அசோகா எவ்வளோ தூரம் பீஸ் லிவிங்காக இருந்தாருன்னு பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் இந்த சமுத்திரகுப்தருடைய மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ்மே அங்கங்கே என்கிரேவ் பண்ணியிருக்காங்க which is written, right? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் சமுத்திரகுப்தருடைய கோட் போயிட்டு ஹரிசேனா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல சில பிரசஸ்திஸ் இவர் எழுதியிருக்காரு. தட் இஸ் 33 lines. It is called as பிரயக் பிரசஸ்தி, ரைட்? அண்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தரை கவிராஜா அப்படிங்கிற நேம்ல மென்ஷன் பண்றாங்க பிகாஸ் he can
create some poets and compose some verses, right? And இதுல வந்து அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து இவர் இருக்காரு இல்லையா, சமுத்திரகுப்தர் வந்து எவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து அனெக்ஸ் பண்ணாரு, எவ்வளோ கிங்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் எல்லாம் இவருக்கு கீழே கொண்டு வந்தாங்கிறதும் எந்தெந்த விதத்துலலாம் கொண்டு வந்திருக்காங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இட் இஸ் ரிட்டன் இன் கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட். எந்த ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நாகரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க, ரைட்? ஸோ இதுதான் வந்து சமுத்திரகுப்தருடைய சதர்ன் கேம்பெயின். இந்த மாதிரி வருவார் பல்லவாஸ் வரைக்கும் வந்துட்டு then he will be going back, right? So this is southern campaign. Next we shall focus on Chandragupta II, right? So Chandragupta II patti we are going to focus in our next video, right? Thank you.